இந்த வெள்ளைப்போக்கில் வந்து நம்ம வந்து கலரை பார்த்தோம், அதே மாதிரி அதோடைய கன்சிஸ்டன்சி பார்த்தோம், அதோடைய கேரக்டர். அதாவது என்னென்னா, ரொம்ப பேருக்கு வந்து ஒரு அரிப்புத்தன்மையாக இருக்கும், அஃபென்சிவ் ஸ்மெல்லாக இருக்கும். அந்த பிறப்பு பூரா வந்து அந்த வெள்ளை பட்டு புண்ணாயிடும். ஈவன் அந்த தொடைகளுடைய சந்து வந்து எல்லாமே கூட ஒரு சோர்னஸாக புண்ணாயிடும். அந்த இடமே கை வைக்க முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப வந்து அந்த பிறப்பரப்பை சுற்றி ஒரு புண்ணுன்னு சொல்ல முடியாது, ஒரு சோர்னஸ். அந்த இடமெல்லாம் அப்படியே வந்து செவந்து ஒரு அலர்ஜிக்கான கண்டிஷன் மாதிரி ஆகிடும். சிலருக்கு தோல் அரிப்பே ஏற்படும். சில கரோசிவ் டைப்பாக இருக்கும், அதாவது ஆசிட் டைப்பாக இருக்கும். சிலருக்கு வந்து ஒன்றுமில்ல, ஒரு பால் மாதிரி ஊதிட்டு இருக்கோம், அவ்வளோதான், ஜஸ்ட் ஒன்றும் அரிப்பு இருக்காது. ஆனால் சிலருக்கு வந்து அக்ரீடு கரோசிவ், அதாவது அரிப்புத்தன்மையாக இருக்கும். ஆசிட் பட்டா எப்படி உங்களுக்கு வந்து ஒரு எரிச்சல் இருக்குது, அதே மாதிரி வந்து கரோசிவாக எரிச்சலோட வந்து அந்த தோலை உறிஞ்சு போயிடும். ஸோ அவங்க வந்து பிறப்பொறுப்புனாலே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிரமம் உண்டாகும். காரணம் என்னன்னா, இந்த எரிச்சல், குத்தல், வலி, அதே மாதிரி வந்து சுத்திர புண்ணாகி ஒரு சோர்னஸ் ஆகி ரொம்ப ஒரு 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 அசௌகரியமாக இருக்கும். அந்த அசௌகரியத்தை அவங்களால வெளியும் சொல்லவும் முடியாது. அவங்களா ஏதாவது மேனேஜ் பண்ணி பார்ப்பாங்க. அவங்கள எண்ணெயை போட்டு பார்ப்பாங்க, தேங்காய் எண்ணெய் போட்டு பார்ப்பாங்க, அதை போட்டு பார்ப்பாங்க, இதை போட்டு பார்ப்பாங்க, வெளியே சொல்லவும் மாட்டாங்க. சொல்லி இருக்க வந்து வைத்தியம் பார்த்துக்கணும். இதில் வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் அதாவது என்னன்னா, அவங்கள்ட்ட வந்து இந்த வெள்ளப்படுறது அப்படிங்கிறத வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கே டாக்டர்களுக்கு போதும் ஆகி போகுது. காரணம் என்னன்னா, அவங்க வந்து இதை வெளிப்படையாக சொல்றதில்ல, அவங்க வந்து இதை ரகசியமா வச்சுக்கிறாங்க. அப்படி ரகசியமா வைக்காதீங்க. ஹோமியோபதி டாக்டர் போகும்போது நீங்க இதை எடுத்து சொல்லுங்க. இதுன்ட்டுல வேற என்ன வியாதி இருந்தாலும் அதோட சேர்த்து இந்த வெள்ளை போகுதா இல்லையான்னு டாக்டர் கேட்டாலும் கேட்காட்டியும் நீங்க அதை சொல்லிடுங்க. அவங்க ஹோமியோபதி டாக்டரால அதை உங்களால் குணப்படுத்தி கொடுக்க முடியும். அந்த துன்பத்தை வந்து உங்களை விடுதலை ஆக்கி கொடுக்க முடியும்.